ஐயா வணக்கம். நாங்கள் விவசாயத்துறையிலேருந்து வந்திருக்கோம். நீங்கள் இந்த விவசாயத்தை எத்தனை வருஷமாக செய்துக்கிட்டே இருக்கிறீங்க? சத்தமாக சொல்லணும். 2 வருஷம் இருக்கும். சரி, உங்கள் தோட்டத்தில் என்ன செடிகள்லாம் இருக்கிறீங்க? எங்கள் தோட்டத்தில் செடி வளர்க்கும். ம் 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 வச்சுருக்கீங்க இல்லையா? இதில் என்னென்ன ரகம் நீங்கள் செடி நட்டுருக்கீங்க? ஆமாம், என்ன செடியெலாம் நட்டுருக்கீங்க? ஆ, இந்த சைடு ஃபுல்லாக கோகோ வச்சுருக்கீங்களா? ஆ ஆ, இதுதான் கோகோனட் தானா? அழகு. இது என்ன செடி சார்? இது வேம்பு செடியா? ஓ, இது நல்ல மருத்துவ குணம் உள்ளது இல்லையா? இதை வச்சு பல்லெல்லாம் தேய்க்கலாம்ல, பூச்சி வராது இல்லையா? அப்போ இது உங்களுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது என்ன சார் செடி? என்ன ரகம்? இந்த ரகம் என்ன ரகம்? கோகோனட்டா? இது நல்லா காய்க்குமா? ஓ, இதில் செடி நடுவீங்களோ? ஓ, சரி சரி சரி. ஓ, அதுக்கு பூச்சி மருந்து போட்டிருப்பீங்க இல்லையா? சரி. இது என்ன சார் ரகம்? இது என்ன செடி? மாங்காய் செடியா? இது எத்தனை வருஷத்தில் காய்க்கும்? சரி, பெரிய காயாக இருக்குமா? இது நீங்கள் எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க? விவசாய துறையிலேருந்து வாங்கினீங்களா இல்லை கடையில் வாங்கினீங்களா? ஓ, சரி சரி சரி. அப்போ இது நல்ல ஓ வச்சுருக்காங்களா? சரி. அடுத்தது வேறு செடிகளை நம்ம சுற்றி பார்ப்போமா வாங்க. இது என்ன சார் ரொம்ப கரிஞ்சிடுச்சு இந்த செடி? ஓ, அதில் போயிடுச்சா? சரி. அடுத்தது வேறு செடி காட்டிட்டாங்க. ஜாம்பக்காயா? பெருசாக காய்க்குமா? பார்த்து. இது என்ன சார் செடி? பனானா சப்போட்டாவா? இது வெளிநாட்டு ரகமா நம்ம இந்திய ரகமா? வெளிநாட்டு ரகமா? ஓ, நான் டேக் போட்டிருக்கீங்கல்ல, இவ்வளோ பெரிய காய்க்குமா? ஆமாம், வாங்குனீங்களா? ஓகே. இதுக்கு விலை என்ன சார்? என்ன விலை? 300 ரூபாவா? 300 ரூபாவா? சரி. இது எவ்வளோ நாளில் உங்களுக்கு காய்ச்சி பலன் தரும்? 3 வருஷத்தில் காய்ச்சணுமா? சரி. இப்போ நீங்கள் உரம் எல்லாம் எப்போ போடுவீங்க? ஆ, இயற்கை உரம் போடுவீங்களோ? கெமிக்கல் உரம் போட மாட்டீங்க. சரி. பிறகு இது என்னென்னா, நீங்கள் தண்ணி எத்தனை நாள் விடுவீங்க? டெய்லி விடுவீங்களா இல்லை ஒரு நாள் மட்டும் ஒரு நாள் விட்டு விடுவீங்களா? டெய்லி விடுவீங்களா? போயிருந்தீங்கன்னா சரி சரி சரி. ஓ, போயிடுவீங்களா? அப்போ ஒரு திட்டமிட்டு தான் நீங்கள் என்னென்னா உங்கள் செடிகளை பராமரிக்கிறீங்க. அப்போ இந்த செடிகளெலாம் நீங்கள் பிள்ளைங்க மாதிரி தான் பராமரிக்கிறீங்க இல்லையா? அப்போ ஒழுங்காக தண்ணி விடுறது, உரம் வைக்கிறது, அப்போ மாலை நேரத்தில் நீங்கள் என்னென்னா இந்த விவசாய பணிகள் கொஞ்சம் கொஞ்சம் குத்து பணிகள்லாம் செய்வீங்க. வேறு என்ன சார் உங்களுக்கு ரகம் இருக்குது? இதுவும் கோகோனட்டா? இது என்ன ரகம்? நல்லா பச்சை பச்சைன்னு இருக்குல்ல? ஓ, சரி. அது காஞ்ச இலை இல்லையா? சரி. அதுக்கு அடுத்தது வேறு என்ன ரகம்? இது என்ன சார் ரொம்ப இப்போ மணக்குது இந்த செடி? கறிவேப்பிலையா? இந்த கறிவேப்பிலை நீங்கள் என்னென்ன விவசாயம் பண்ணி விற்கிறீங்க, வெளியிடங்களுக்கு விற்பீங்களா? அப்போ இது வீட்டிலே பயன்படுத்துவீங்க, பக்கத்துலேயும் கொடுப்பீங்க. இது என்ன சார் செடி? ஓ, டேகா? அப்போ எல்லாமே நல்ல சிறந்த செடிகளை பார்த்தா நீங்கள் வாங்குறீங்க. ஓ, அவ்வளோ ஆச்சுதா? சரி சரி. வேறு அடுத்த ரகங்களை காட்டித்தாங்க. இது என்ன சார் செடி பெருசாக இருக்குது? இதுவும் கறிவேப்பிலை தானா? அப்போ நிறைய கறிவேப்பிலை வச்சுருக்கீங்களா? ஓ, சரி சரி. ஓ, பார்த்து சார். இது என்ன ரகம்? இது தான். ஆமாம், ரொம்ப அழகாக ரொம்ப பச்சையாக பசுமையாக இருக்குது. காயுமா? காய்ச்சி தருமா? பெரிய காயை காய்ச்சுமா? ஓ, சரி 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 சரி. ஓ, அப்படியா? ஓ, சரி சரி சரி. அப்புறம் வேறு என்ன ரகம் சார் காட்டித்தாங்க.
ஓ ஜாக் ஃப்ரூட்டும் வச்சுருக்கீங்களா? வருஷத்துக்கு 2 தடவை காய்க்குமா? ஓ சரி சரி. அடுத்து இது என்ன சார் ரொம்ப சிறுசாக தெரியுது? மாவு மாவு செடியா? இந்த மாவு செடி நீங்கள் நட்டு எத்தனை வருஷம் இருக்கும்? சின்ன வயசுல சின்ன வயசுலேயே நட்டுட்டீங்களா? அப்போ என்ன காயணும்? 4 வருஷம் இருக்கும். ஓ சரி 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 சரி. அப்போ நல்ல நல்ல செடிகளாக வச்சுருக்கீங்க நீங்கள். சரி, வேறு ஏதாவது புதுசாகிட்டு ஏதாவது ரகங்கள் இருக்கா சார்? இது என்ன சார் ரொம்ப சின்ன தை மாதிரி இருக்குது? ரம்புட்டான். ரம்புட்டானா? அப்போ ரம்புட்டான் நம்ம இடங்களே வளரும். ஓ சரி. நாங்கள் சீடு எடுத்து வைத்தோம். ஓ சீடு வச்சு வச்சுட்டிங்களா? சரி சார். இது என்ன சார்? சார் ஒயிட்டாக தெரியுது இது? பூ. சரி சார். நான் நீல கலரில் ஒரு பூ தெரியுது, என்ன சார்? நீல கலர் பூ. ஆமாம் ஆமாம் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கு. ஆமாம் டச் பண்ணி பாருங்க. ஆமாம். இந்த இலையில ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ரொம்ப ஓஹோ, உங்கள் விவசாய நிலம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது என்ன சார்? பார்ப்போம், பார்க்க காட்டுங்க. இது தண்ணிக்குள்ளே போட்டு குடித்தா சுடு தண்ணியில் போட்டு நிறைய ஆவி வைக்கும். சங்க புஷ்பம் இல்லை? நல்ல மருத்துவ குணம் உள்ளது இல்லையா? ஆமாம். நாங்கள் நீங்கள் அப்போ என்னென்னா இயற்கை சார்ந்தான் சாப்பிடுவீங்க இல்லையா? நாங்கள் நட்டை ஓ சரி. அப்போ இயற்கை இது நத்தையெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா இல்லை நீங்கள் அழிச்சிடுவீங்களா? நட்டை ஹெல்ப் பண்ணும். அப்படியா? நட்டை எரிச்சா. சரி சரி. ஓகே ஓகே. நட்டை ஓடாப்பா. இது ஓடு. ஆமாம். அப்போ சரி சார். இதுக்குள்ளே நட்டை இருக்குமா? ஆமாம், இப்போ இல்லை. சரி சார். அப்போ சார் இன்னொரு பீன்ஸ் மாதிரி இருக்குது. இது என்ன சார் பீன்ஸு? ஆமாம், பீன்ஸ். என்ன பீன்ஸு? மருத்துவ பீன்ஸா? சாப்பிட்ற பீன்ஸ். ஓ அப்படியா? சரி சார். உங்கள் தோட்டத்தை ரொம்ப சுற்றி பார்த்தோம். ரொம்ப நன்றி. இன்னொரு நாள் சந்தி. சுடு தண்ணியில் போட்டு குடித்தா. சரி சரி. ஓகே. ரொம்ப ரொம்ப நன்றி சார். சார் அப்போ இன்னொரு பேட்டியில் நம்ம சந்திப்போம். இங்கே நிறைய செடி இருக்கும். ஆ இல்லைன்னா முட்டுகள் இல்லைன்னு இந்த இது கிடைக்கும். ஆ. அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஓ அப்படியா? சரி சார். ரொம்ப நன்றி.